நண்பர்களே, இந்த நேரத்தில் எல்லையிலிருந்து வரும் செய்திகள் டெல்லியிலிருந்து டாக்கா வரை பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. ஒருபுறம் நமது தைரியமிக்க வீரர்கள் தினாஜ்பூரின் மண்ணில் தங்கள் டேங்கிகளுடன் பயங்கரமான தாண்டவம் ஆடிக்கொண்டு உள்ளே நுழைந்துள்ளனர். மறுபுறம் கதையில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. இதனால் 140 கோடி இந்துஸ்தானிகளின் ரோமங்கள் நிற்கும் அளவுக்கு பயம் ஏற்பட்டுள்ளது. நேற்று இந்தியா தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்ட ரங்பூர் நகரத்தை இன்று அதே ரங்பூர் முன்னணியில் நமது படையை நாலாபுறமும் சுற்றி வளைத்துள்ளனர். இதற்கு மிகப்பெரிய காரணம் தீஸ்தா நதியில் உள்ள ஒரே பாலம் இடிந்து விழுந்ததுதான். நமது வீரர்கள் நதியின் நடுவில் எதிரிகளின் கூட்டத்திற்கு முன் நின்று கொண்டுள்ளனர். உதவிக்கு வரும் படை இன்னும் 100 கிலோமீட்டர் தொலைவில் தினாஜ்பூரில் சிக்கிக் கொண்டுள்ளது. சில நிமிடங்களானாலும் இந்தியாவின் மிஷன் சிக்கன் நெக் ஆபத்தில் சிக்கியது போல தோன்றுகிறது. இது பங்களாதேஷின் ஏதோ பெரிய வியூக ரீதியான தந்திரமா, அல்லது இந்தியா இந்த வளையத்தை உடைப்பதற்கு வேறு ரகசிய திட்டத்தை தயார் செய்துள்ளதா? முதலில் வீடியோவில் நமது படை எப்படி அந்த பெரிய கூட்டத்தை எதிர்கொள்கிறது என்பதை காட்டுவோம். அந்த கூட்டம் அவர்களை கொல்ல தவித்துக் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நன்றிகெட்டத்தனத்திற்கும் ஒரு எல்லை உண்டு. நேற்று வரை இந்தியாவின் உதவி நட்பால் வளர்ந்த பங்களாதேஷ் இன்று நம்மை கண்ணை உறுத்தும் தைரியம் காட்டுகிறது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இது 2011இன் பங்களாதேஷ் இல்லை, 2025இன் புதிய இந்தியா. நாம் வெயிட் அண்ட் வாட்ச் என்ற பழைய கொள்கையை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டோம். இப்போது நேரடி தாக்குதல் தொடங்கியுள்ளது. இன்று இந்தியா பங்களாதேஷை நாலாபுறமும் வடைத்து வைத்துள்ளது. அவர்களுக்கு மூச்சு விடுவதே கஷ்டமாகிவிட்டது. வடக்கு கிழக்கு பக்கங்களில் நமது மலை மாநிலங்களிலிருந்து இரும்பு அழுத்தம், மேற்கில் வங்காள எல்லையில் இந்திய டேங்கிகளின் கர்ஜனம் எதிரியின் இதயத்தை நடுங்க வைக்கிறது. அவ்வளவு மட்டுமல்ல, கடலில் INS விக்ரமாதித்யா, INS திரிகண்ட் மகாகாளி போல நின்று வங்காள விரிகுடாவை முழுமையாக மூடியுள்ளன. உண்மை என்னவென்றால், பங்களாதேஷின் நிலை இப்போது அந்த கிடங்கு போல உள்ளது. தன் குகையில் கடுமையாக கர்ஜிக்கிறது. ஆனால் முன்னால் இந்திய சிங்கம் நின்றால் அதன் இதயம் கரைந்துவிடும். நண்பர்களே, இப்போது அந்த முன்னணிக்கு செல்வோம். இங்குதான் இப்போது மிகப்பெரிய சங்கடம் ஏற்பட்டுள்ளது. நேற்று வரை நமது தைரியமிக்க படை ரங்பூர் போன்ற மூலோக ரீதியான நகரத்தை கைப்பற்றியதால் கொண்டாட்டம் கொண்டாடினோம். ஆனால் இன்று அங்கிருந்து ஒரு இதயத்தை கிழிக்கும் செய்தி வந்துள்ளது. அதை கேட்டவுடன் எந்த இந்தியனின் இதயமும் நடுங்காமல் இருக்காது. செய்தி என்னவென்றால், ரங்பூரில் உள்ள சக்கர வியூகத்தில் நமது ஒரு பிரிவை பங்களாதேஷ் படை மற்றும் அங்குள்ள தீவிரவாதிகள் சேர்ந்து நாலாபுறமும் சுற்றி வளைத்துள்ளனர். தீஸ்தா நதியில் உள்ள ஒரே பாலம், நமது வீரர்களின் உயிர் நாடி, இப்போது இழிந்து குவிந்த குவியலாக மாறியுள்ளது. ஆம், தீஸ்தா பாலம் இழிந்து விழுந்து விட்டது. இதை தற்செயலாக நினைக்காதீர்கள். இது டாக்காவிலிருந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட பயங்கர தந்திரம். இந்த பாலம் இழிந்ததால் ரங்பூரில் உள்ள நமது வீரர்களுக்கு பின்புற தொடர்பு முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. புதிய ஆயுதங்கள் வரவில்லை, ரசாயனங்கள் இல்லை, பின்துணை ஆதரவு இல்லை. அந்த காட்சியை கற்பனை செய்யுங்கள். நமது வீரர்கள் எதிரி மண்ணில் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளனர். ஆயுதங்கள் தீர்ந்து கொண்டிருக்கின்றன. பின்னால் தீஸ்தா நதி கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. உதவிக்கு அனுப்பிய மற்றொரு பிரிவு இன்னும் தினாஜ்பூர் அருகிலேயே சிக்கிக் கொண்டுள்ளது. இங்கிருந்து முழு 100 கிலோமீட்டர் தொலைவு. ஒவ்வொரு வினாடியும் பெரிதாக தோன்றுகிறது. பின்துணை சேர்வதற்கு இன்னும் மணிகளாகும். நமது வீரர்களிடம் அவ்வளவு நேரம் இருக்கிறதா? ஆயுதங்கள் ரசாயனங்கள் இல்லாமல் அந்த தீவிர கூட்டத்தை எதிர்கொள்ள முடியுமா? இது அக்னி பரீட்சையை விட குறைவானதல்ல. நண்பர்களே, இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், உண்மையான ஆட்டம் இப்போதுதான் தொடங்கியுள்ளது. இந்த வீடியோ பார்த்த பிறகு உலக அரசியலை பார்க்கும் உங்கள் பார்வை முழுமையாக மாறிவிடும். ஆனால் இந்த பெரிய செய்தியின் ஆழத்திற்கு செல்வதற்கு முன் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும். நாட்டின் கௌரவம், திருவர்ணக் கொடியின் மகிமை பற்றி பேசும்போது சிலர் விசித்திரமான அமைதியை கடைபிடிக்கின்றனர். நீங்கள் உண்மையிலேயே இந்தியனாக பெருமைப்படுகிறீர்களா? உங்களிடம் தேசபக்தனுக்கு இருக்க வேண்டிய அந்த ஜோஷ் இருக்கிறதா? அப்படியானால் இப்போதே இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கடுமையாக எழுதுங்கள், பாரத் மாதா கி ஜெய். அந்த இதய துடிப்பு பங்களாதேஷின் தலைநகரம் டாக்கா வரை கேட்க வேண்டும். உலகத்திற்கு தெரிய வேண்டும், இது 2025இன் புதிய இந்தியா, கண்ணில் கண் பார்த்து பேசக்கூடியது. ஆனால் அந்த சம்பவத்திற்கு திரும்பி வந்தால், இந்த சம்பவம் பங்களாதேஷுடன் உலகத்தையே ஆட்டி படைத்துள்ளது. சூத்திரங்கள் எழுதுபவர்கள் ஒரு அடிப்படை விஷயத்தை மறந்துவிட்டனர். சிங்கத்தை சுற்ற வேண்டுமானால் பெரிய கூண்டு வேண்டும். அண்டை நாட்டிற்கு அவ்வளவு திறன் இல்லை. தீஸ்தா தாளம் இடிந்ததால் எல்லையில் அமளி அதிகரித்தாலும், பின்துணை பாதை அருந்து எதிரி தன் முதுகை தட்டினாலும் அவர்களுக்கு தெரியாது, இந்தியாவின் உண்மையான மாஸ்டர் பிளான் இன்னும் தொடங்கவில்லை. இந்திய படையின் உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா? இது வெறும் பதிலடி அல்ல, வரலாற்றை மாற்றும் மகா பயணம்.
இந்தியாவின் முதல் இலக்கு நமது சிக்கிம் நெக் என்ற சிலிகுரி காரிடாரில் உள்ள அந்த 22 கிலோமீட்டர் சுருக்கமான பாதையை இரும்பு கவசத்தால் மூடி 100 கிலோமீட்டர் அகலமாக்குவது. இந்த மகா மிஷனுக்கு தினாஜ்பூரிலிருந்து பயமுறுத்தும் முன்னணியை திறந்துள்ளது படை. எதிரிக்கு தோன்றுகிறது தீஸ்தா பாலத்தை அறுத்து நம்மை நிறுத்திவிட்டோம் என்று. ஆனால் இது அவர்களின் மிகப்பெரிய தவறு. தினாஜ்பூர் பக்கத்திலிருந்து நமது படைப்பிரிவுகள் அந்த 100 கிலோமீட்டர் தொலைவை கிழித்து ரங்பூர் அருகில் சேர்ந்தவுடன் பங்களாதேஷின் அகங்காரம் மண்ணோடு கலந்துவிடும். பாலம் இடிந்தது அவர்களுக்கு சிறிது நேரம் மூச்சு கொடுத்தாலும் அது எவ்வளவு நேரமும் இல்லை. இந்தியாவின் அடிகள் இனி பின்னால் திரும்பாது. டெல்லி தெளிவாக கூறியுள்ளது. எல்லை இந்த புதிய கீதம் வலுவாக இல்லாவிட்டால், நமது 7 சகோதரிகளுக்கு இந்த பாதை பாதுகாப்பாக இல்லாவிட்டால் இந்த பிரளயம் நின்றுவிடாது. நண்பர்களே, இப்போது அந்த கடுமையான உண்மையை சொல்கிறேன். அதை கேட்டவுடன் டாக்காவில் உள்ள ராஜமஹால்களில் உட்கார்ந்த முகமது யூனிஸின் கைகால்கள் நடுங்க வேண்டும். நீங்கள் நினைக்கலாம், இந்தியாவின் கேம் பிளான் சிக்கிம் நெக் பாதுகாப்பு வரைதான் என்று. அது தவறு. இம்முறை இந்தியா ஒரு அத்தகைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கில் பணியாற்றுகிறது. பங்களாதேஷின் நிலப்பரப்பை நிரந்தரமாக 2 பகுதிகளாக பிரித்துவிடும். இந்த வரைபடத்தை கவனமாக பாருங்கள். ஒருபுறம் மேற்கு வங்காளத்தில் உள்ள ஹில்லி, மறுபுறம் மேகாலயாவில் உள்ள துரா. இந்த 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள பங்களாதேஷ் பகுதி நமது பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஆனால் இப்போது சமநிலை மாறப்போகிறது. வியூகம் இதுதான். இந்திய படை இந்த ஹில்லி துரா பெல்ட் வரை சென்றால், மேற்கு வங்காளத்திலிருந்து மேகாலயா வரை உள்ள 750 கிலோமீட்டர் தொலைவு வெறும் 125 கிலோமீட்டருக்கு சுருங்கிவிடும். ஆம், நீங்கள் சரியாக கேட்கிறீர்கள். இதுவரை நாட்களாகும் பயணம் இனி சில மணி நேரங்களில் முடிந்துவிடும். இதன் எளிய தெளிவான பொருள் இதுதான். நமது கிழக்கு வடகிழக்கு 7 சகோதரி மாநிலங்களின் பாதுகாப்புக்கு இனி எந்த அண்டைவாசியின் தயவோ அல்லது சுருக்கமான பாதையோ தேவையில்லை. இந்தியா தன் விதியை தானே கையில் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் நண்பர்களே, இங்குதான் மிகப்பெரிய கேள்வி. இந்த மிஷன் அவ்வளவு எளிதாக சாத்தியமாகுமா? உலக அழுத்தம் இருந்தாலும் இந்தியா இந்த ஹில்லி துரா திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியுமா? உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். ஏனெனில் உங்கள் குரலே நாட்டின் வலிமை. நண்பர்களே, ரங்பூரில் நமது படை முன் உள்ள இந்த சுற்றி வளைப்பு சுவர் அல்ல, எதிரியின் சமாதியாகிவிடும். தினாஜ்பூரில் படை நுழைவு புதிய இந்தியா சலனங்களை தாங்காது, அவற்றை ஆழத்தில் அழித்துவிடும் என்பதை நிரூபணம். இப்போது முடிவு உங்களிடம். நீங்கள் இந்திய படையின் இந்த தைரியமிக்க அடிக்கு தோளோடு தோள் கொடுப்பீர்களா? சிக்கிம் நெக்கை 100 கிலோமீட்டர் அகலமாக்குவது இந்தியாவின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு மிக முக்கியமான முடிவு என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்தை பெருமையுடன் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். அங்கு ஒரே இதய துடிப்பு இருக்க வேண்டும். ஜெய் பாரத், ஜெய் விஜய். இந்த வீடியோ உங்கள் இரத்தத்தில் சிறிதாவது சூடு ஏற்றினால், உங்கள் நாடு இந்த மாற்றும் சக்தியில் பெருமை கொண்டால், இந்த வீடியோவை லைக் செய்து தேசபக்தி இரத்தம் ஓடும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் கொண்டு சேருங்கள். பாதுகாப்பு, வியூக ரீதியான பகுப்பாய்வில் உள்ள ஒவ்வொரு பெரிய உண்மையான செய்திக்காக இப்போதே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள்.